வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1998ல் கோயம்புத்தூர்ல தொடர்ச்சியாக குண்டு வெடிப்புகள் நடந்துச்சு பார்த்தீங்களா. 58 பொதுமக்கள் அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க. இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு எந்த இயக்கம் பொறுப்பேற்றது? அல் உம்மா அப்படிங்கிற ஒரு இயக்கம், தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இயக்கம். அதனுடைய தலைவர் பாஷா இந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டார். 1998 சிறையில் இருக்காரு. 58 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போன கேஸ் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அல் உம்மா இயக்க தலைவர் பாஷா உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனில் வெளியே வந்தார் பாஷா. இப்போ பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது. இப்போது எது தெரியுமா பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு? சீமான், நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்கள் பாஷா இறந்து போனதுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. அதில் ஃபஸ்ட்டு வரியை என்ன தெரியுமா? அப்பா பாட்ஷாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படிங்கிற பேரில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. சீமான் அவர்களுக்கு இப்போ கடுமையான எதிர்ப்புகள், அவருடைய இந்த அறிக்கைக்கு கடும் எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. அவர் யார்? பாஷா. கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் அந்த கேஸில் முக்கிய குற்றவாளி பாஷா. 58 அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க கோயம்புத்தூர் தொடர் குண்டு வெடிப்பில். இப்போ அந்த பாஷா இறந்து போனதுக்கு அப்பா பாஷாவின் மரணம் கொடுந்துயரம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்களே, இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்தில் கேள்விகள் எழுப்புறாங்க. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம்? டாபிக் 2, காங்கிரஸ் இண்டி கூட்டணி எந்தெந்த தேர்தலெலாம் ஜெயிக்கிறாங்களோ இவிஎம்மை பற்றி வாயவே திறக்க மாட்டாங்க. எந்தெந்த தேர்தலில் தோக்குறாங்களோ இவிஎம் மேலே பழிய தூக்கி போட்டுருவாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிருக்கோம். இப்போ இண்டி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய தேசிய மாநாடு கட்சி இருக்குது பார்த்தீங்களா. யார்? காஷ்மீருடைய முதலமைச்சர் யார்? உமர் அப்துல்லா. அவருடைய பார்ட்டி தான். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? டோன்ட் கண்டெஸ்ட் போல்ஸ் இஃப் யூ கான்ட் ட்ரஸ்ட் இவிஎம்ஸ். அதாவது இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுக்காக தேர்தலில் போட்டிடுறீங்க? உங்களை யார் போட்டியிட சொன்னது? போட்டியிடாதீங்க, உங்களுக்கு தான் இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை, அப்புறம் எதுக்காக போட்டிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் அப்துல்லா கருத்து தெரிவிச்சிருக்காரு. டைரக்டாக காங்கிரஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம்? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக பாஜக தொண்டர்களுக்கும் ஒரு குட் நியூஸ் இது. என்ன தெரியுமா? தமிழக பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை 2021 ஜூலை 8ஆம் தேதி நியமனம் செய்யப்பட்டார். 2021 ஜூலை 8. பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கான பதவிக்காலம் எவ்வளோ தெரியுமா? 3 வருஷம். அண்ணாமலையுடைய பதவிக்காலம் 3 வருஷம் ஓவர் ஆயிடுச்சு. 2024 ஜூலை மாதத்துலேயே அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ தமிழக பாஜகவுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, ஜனவரி 1 வீக்கில் தமிழக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்கும். நார்மலாக எலெக்ஷன் அப்படின்னு இல்லாமல் நியமனம் நடக்கிறதுக்கு செய்தி வந்திருக்கு. 2025 ஜனவரி 1 வீக்கில் பாஜக ஸ்டேட் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் தான் மறுபடியும் பாஜகவுடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. பாஜகவுடைய மேலிடம் அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸில் நல்ல திருப்தியாக இருக்காங்க. அதுவும் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக தமிழகத்தில் பாஜகவுடைய ஓட் ஷேர் 10% தாண்டி இருக்கு. இதனால பாஜக மேலிடம் மிகவும் திருப்தியாக இருக்காங்க அண்ணாமலையுடைய பெர்ஃபார்மன்ஸில். அதனால அண்ணாமலை தான் மறுபடியும் தமிழக அடுத்த 3 வருஷத்துக்கு தமிழக பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட்டாக கண்டினியூ ஆவார். அதுக்கான அறிவிப்பு 2025 ஜனவரி 1 வீக்கில் வெளியாகும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்போ அறிவிச்சிருக்காங்க. இது டாபிக் 3. டாபிக் 4 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பிரியங்கா காந்தி அவர்கள் அவங்களுடைய ஒரு புகைப்படம் வைரலாக ஷேர் ஆகுது. அவங்க பேக்கில் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் ஷேர் ஆகுது. இண்டி கூட்டணி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு போல்டான ஒரு புகைப்படம் இது அப்படின்னு சொல்லிட்டு இண்டி கூட்டணியை சேர்ந்த நிறைய பேர் பதிவுகள் போட்டாங்க. இப்போது நடிகை பிரீத்தி ஜிந்தா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஒரு சமூக வலைதள பதிவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. பிரீத்தி ஜிந்தா என்ன போட்டிருக்காங்கன்னா, சப்போர்ட் த கண்ட்ரி யூ லிவ் இன் ஆர் லிவ் இன் த கண்ட்ரி யூ சப்போர்ட். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய நாடை சப்போர்ட் பண்ணுங்க, இல்லை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாட்டுக்கு போய் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி ஜிந்தா அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.